நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பாக எதிர்வரும் 17ஆம் தேதி செம்மணி படுகொலைக்கு எதிராக போராட்டம் ஒன்றை நடத்த உள்ளோம். கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்பதாக வடக்கில் பல்வேறு இடங்களிலே சமூக புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சமூக புதைகுழிகள் தொடர்பாக தெற்கிலே இருக்கின்ற மக்கள் எந்த விதமான உணர்வுமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதை பொறுத்து தெரிந்து கொள்வதற்கான அக்கறைமற்றவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கு இன்னும் ஒரு காரணம் 1988-81 காலப்பகுதியிலே தெற்கிலும் கொல்லப்பட்டவர்களுடைய சமூக புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதை போன்று வதை முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வதை முகாம்கள், அந்த புதைகுழிகள் எங்களுக்கு தெரியும் மக்கள் விடுதலை முன்னணியுடைய உறுப்பினர்களுக்கு சொந்தமானது. ஆனால் அவர்கள் வாய்மூடிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் மக்களை அடக்கி வைத்திருக்கின்றார்கள். குரல் எழுப்ப விடாமல் செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே அவர்கள் இயங்குகின்றார்கள். இராணுவத்தினுடைய பாதுகாப்பை விரும்புகிறார்கள். இராணுவத்தை பாதுகாத்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஆட்சி செலுத்த முடியும் என்று நினைக்கின்றார்கள். கடந்த காலம் முழுவதும் ஆட்சி செய்த அத்தனை ஆட்சியாளர்களும் இராணுவத்தை பாதுகாப்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். தற்போதும் கூட இந்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற செயற்பாட்டில் தான் தேசிய மக்கள் சக்தியும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே தமிழ் மக்களை பொறுத்தளவிலே இந்த எந்த அரசாங்கங்களிலும் நம்பிக்கை கிடையாது. அதே போன்று இவர்கள் நியமிக்கின்ற எந்த ஆணைக்குழுக்களிலும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த சூழ்நிலையிலே வடக்கிலே செம்மணியிலே இப்போது அகலப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சமூக புதைகுழிகளில் சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்று பால் வித்தியாசமின்றி பல்வேறு வயதினரும் கொடூரமாக வதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு என்று கூறப்பட மாட்டோம். அவர்கள் குழிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இது வேதனைக்குரியது. இதனை கூறியவர் வேறு யாரும் அல்ல, தெற்கை சேர்ந்த ஒரு இராணுவத்தை சேர்ந்த கோப்பரல் ஒருவர் தான் கூறியிருக்கின்றார். அங்கு நாங்கள் 400க்கு அதிகமானவர்களை கொண்டு போய்த்திருக்கோம் என்று கூறுகின்றார். அவர் ஒரு பௌத்தர், அவர் ஒரு இராணுவத்தினர், அவர் ஒரு சிங்களவர். எனவே அவர் கூறியிருக்கின்றார், நாங்கள் 400க்கு அதிகமானவர்களை கொன்று அங்கே குழிக்குள்ளே தள்ளியிருக்கிறோம் என்று. எனவே இப்போது தெற்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் கூறுகின்றார்கள், நாங்கள் இனப்படுகொலை செய்யவில்லை, தமிழ் மக்களை கொல்லவில்லை என்று கூறுகின்றார்கள். அவ்வாறென்றால் இந்த சிங்கள இராணுவ கோப்பரல் கூறுகின்ற செய்தி பொய்யா? எனவே அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று தான் நாங்கள் கூறுகின்றோம். இனப்படுகொலை என்பது 2009ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட காரியம் மட்டுமல்ல. இங்கு நடந்தது மனித உரிமை மீறல் மட்டுமல்ல, இனப்படுகொலை நடந்திருக்கின்றது, இன அழிப்பு நடந்திருக்கின்றது. 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக இன அழிப்பும் இனப்படுகொலை நடந்திருக்கின்றது. அதற்கு இன்னும் ஒரு சாட்சி தான் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு சாட்சியாக செம்மணி சமூக புதைகுழி நடந்து இருக்கின்றது. இந்த புதைகுழிக்கு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த நீதியான விசாரணையை தெற்கின் அரசாங்கத்தில் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் மக்கள் சக்தியாக தெற்கில் இருக்கின்ற முற்போக்கு சக்திகளை இணைத்துக்கொண்டு வடக்குக்கும் தெற்குக்குமாக குரல் எழுப்பவே இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். ஏனென்றால் தெற்கில் நடந்த அநீதிக்கும் தற்போதைய ஆட்சியாளர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். எனவே தெற்கில் நடந்தவருக்கு இந்த அளவுக்கு அமைதியாக இருக்கின்றவர்கள் வடக்கில் நடந்ததுக்காக நீதி கொடுக்க போகின்றார்கள். எனவே வடக்கும் தெற்குமாக மக்கள் சக்தியாக இணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த போராட்டத்தில் எங்களோடு ஒன்று சேருமாறும் கேட்கின்றோம். நன்றி. Earn the most trusted British law degree in town. LLB, Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations campus. Your legal journey starts here.